வெல்கம் டு sharmismilletkitchen. இன்னைக்கு கொண்டாட்டங்கள் நிறைஞ்சது தான் நம்ம வாழ்க்கையா இருக்குது. கவலைகளும் கொண்டாட்டங்களும் சேர்ந்தே உள்ளது தான் நமது வாழ்க்கை. அந்த கொண்டாட்டங்கள்ல பார்த்துட்டீங்க அப்படின்னா, அதாவது உங்களுக்கு குழந்தை பிறந்த தினமாகட்டும், குழந்தைகளுடைய பிறந்த நாள் ஆகட்டும், ஒரு கல்யாண நாள் ஆகட்டும், ஒரு ஆஃபீஸில் ப்ரொமோஷன் கிடைச்சதாகட்டும், எதுவாக இருந்தாலும் கேக் வெட்டி கொண்டாடுறது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிற ஒரு விஷயமாக இருக்கும். ஆனால் அந்த மகிழ்ச்சியான தருணத்தில் கொடுக்கப்படக்கூடிய ஒரு கேக்கானது அவ்வளோ ஆரோக்கியமான விஷயமா அப்படின்னு பார்க்குறப்போ அதில் ஒரு சின்ன கொஸ்டின் மார்க் தான் இருக்கு. ஏன்னா அதில் ஆரோக்கிய கேடான வெள்ளை சர்க்கரை ஆகட்டும், மைதா ஆகட்டும், நிறைய கெமிக்கல் அடிட்டிவ்ஸ் எல்லாம் சேர்த்து தான் செய்கிறாங்க. ஸோ அதெல்லாம் இல்லாமல் ஒரு ஆரோக்கியமான கேக்கை நம்ம இன்னைக்கு எப்படி செய்யறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அப்போ இந்த வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக நம்ம நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ண போகிறோம். மைதா மாவெல்லாம் இல்லாமல் நம்ம சிறுதானிய மாவு, இங்கே நான் ராகி மாவு எடுத்திருக்கேன், அதெல்லாம் சேர்த்து இன்னைக்கு கேக் செய்ய போகிறோம். பொதுவாக கேக் செய்யறதுக்கு ஓவன் வேணும்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் கிச்சன் கேசட்ஸ் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணுவேன். ஸோ ஓவனே இல்லாமல் நம்ம எப்படி கேக் செய்யலாம் அப்படிங்கிறது தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒரு அடி கனமான பாத்திரத்தை வச்சே, குக்கர்லேயும் செய்யலாம், இல்லை ஒரு அடி கனமான பாத்திரத்தை வச்சே நம்ம இதை செய்யலாம். வாங்க பார்க்கலாம் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு. இப்போ அந்த கேக் ப்ரொசீஜர் செய்யறதுக்கு முன்னாடி நம்ம இப்போ ஒரு அடி கனமான பாத்திரத்தை எடுத்துக்கணும். இப்போ இந்த பாத்திரத்தில் பார்த்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப அடி கனமாக இருக்கு. இப்போ இந்த பாத்திரத்தை நம்ம ப்ரீஹீட் பண்ணணும். அப்போ ப்ரீஹீட் பண்ணுறது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதாவது உப்பு இருக்கு இல்லைங்களா, உப்பு இல்லாட்டி மணல் ஏதோ ஒன்று, இந்த உப்பை நம்ம போட்டு ப்ரீஹீட் பண்ண போகிறோம். ஒரு 10 நிமிஷம் நீங்கள் சிம்லேயே வச்சுட்டீங்க அப்படின்னா இந்த பாத்திரமானது ப்ரீஹீட் ஆகிடும். ஸோ அந்த 10 நிமிஷத்துக்குள்ளே நம்ம கேக் செய்யறதுக்கு எப்படி அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ ப்ரீஹீட் பண்ணுறதுக்கு நான் ரெடி பண்ணிடுறேன். ஸோ அது ஒரு 10 நிமிஷம் ஆகும். உப்பை நம்ம போட்டுக்கலாம். இதுக்கு நீங்கள் இன்னுப்பு தான் பயன்படுத்தணுங்கிறது இல்லை, ஏன்னா இது ஒரு ப்ரீஹீட் ப்ரொசீஜர் தான். மணல் கூட நம்ம பயன்படுத்தலாம். அதனால என் வீட்டில் நான் இந்த வெள்ளை உப்பை இந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் நான் பயன்படுத்துவேன். இந்த ப்ரீஹீட் பண்ணுறதுக்கு மட்டும்தான், சாப்பாட்டில் சேர்த்துக்கிறது கிடையாது இந்த வெள்ளை உப்பை. ஸோ இப்போ இதை நம்ம ப்ரீஹீட் பண்ணிடலாம். ப்ரீஹீட் ஆகட்டும், அதுக்குள்ள நம்ம கேக்குக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் நம்ம ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். வாங்க. நாட்டு சர்க்கரை எடுத்துக்கலாங்க. அது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம டைல்யூட் பண்ணிடுவோம். இதுக்கு பதமெல்லாம் கிடையாது, டைல்யூட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் இப்போ நான் பால் ஊற்றுறேங்க, ஒரு கப் பால். அதுக்கப்புறம் அது திரியறதுக்காக நான் ஒரு டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஊற்றுறேன். அப்படி ஊற்றுறப்போ பால் நல்லா திரிஞ்சிரும். இங்கே பாருங்கள், நல்லா திரிஞ்சிருச்சு. இதை தனியாக நம்ம எடுத்து வச்சுருவோம். அதுக்கப்புறம் நம்ம நட்ஸ் நான் சேர்த்துறேன். உங்கள் வீட்டில் என்னென்ன நட்ஸ் இருக்கோ அந்த நட்ஸ் எல்லாம் நீங்கள் சேர்த்திக்கலாம். இப்போ இந்த நட்ஸ் எல்லாம் நான் சேர்த்திட்டு, இது உங்களுக்கு நல்லா தனித்தனியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சோண்டு கோதுமை மாவு எடுத்து அதில் நான் மிக்ஸ் பண்ணிடுவேன். இல்லாட்டி என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம கேக்கோட எல்லாம் அடியில் போய் செட்டில் ஆயிரும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இப்படி நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். தேங்காய் எண்ணெய் ஒரு கப் ஊற்றிக்கோங்க. அதோடு நம்ம வெல்லம் காய்ச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, நாட்டு சர்க்கரை கரைசல், அதையும் ஊற்றிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு காரணத்தை கொண்டும் வெள்ளை சர்க்கரை இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம ஆரோக்கியமான ஒரு கேக்கு தான் இங்கே செய்ய போகிறோம். அதுக்கப்புறமா பால் திரிய வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பாலையும் நம்ம இங்கே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா சிறுதானிய மாவு 2 கப்பு, இங்கே நான் ராகி மாவு யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு சல்லடையில் சலிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த மாவை போட்டுக்கலாம். ராகி மாவு இதை நல்லா கலந்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகட்டும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம இங்கே நான் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் நான் யூஸ் பண்ணலைங்க. அப்போ அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, புளிச்ச தயிர் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். நான் அதுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். ஏன்னா ரொம்ப அதிகமாக அந்த புளிச்ச தயிர் போட்டிங்கன்னா அந்த ஸ்மெல் டாமினேட் பண்ணிடும். அதனால் அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஃபெர்மெண்ட் ஆகிறதுக்கு அதுதான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால் இது நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour நீங்கள் மூடி வச்சுருங்க. ஸோ தட் கொஞ்சம் ஃபெர்மெண்ட் ஆகிடும் அது. அதனால் இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour மூடி வைக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையெல்லாம் சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour நீங்கள் மூடி வச்சுருங்க.
ஒரு பாத்திரத்தில் பேக்கிங் பேப்பர் அடியில் வச்சுருக்கேங்க. அதுக்கு மேலே நான் இந்த பேட்டரை நான் வந்து ஊற்றுறேன். இந்த பேட்டர் வந்து அன்ஈவனாக இருக்கும். அப்போ வந்து ஈவன் பண்ணுறதுக்காக நீங்கள் கொஞ்சம் டேப் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அது வந்து ஈவன் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் மேலே உங்களுக்கு டெக்கரேட்டிவ்க்காக வந்து நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் வைக்கலாம். இல்லை ஃப்ரூட்ஸ் இருந்ததுன்னா கூட நீங்கள் அழகாக செரி ஃப்ரூட்ஸ் மாதிரி எல்லாம் நீங்கள் டெக்கரேஷனுக்காக நம்ம வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம டெக்கரேட் பண்ணினதுக்கப்புறமா ஏற்கனவே பாத்திரத்தை வந்து நம்ம ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கோம். அது குக்கராக இருக்கட்டும் இல்லாட்டி அடிகனமான பாத்திரம் எதாக இருந்தாலும் உப்பு போட்டு நம்ம ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த பாத்திரத்தை நம்ம டைரெக்டாக அதில் வைக்கக்கூடாது. அதில் ஒரு ஸ்டாண்ட் வச்சு அதுக்கு மேலே தான் வந்து நம்ம இந்த பாத்திரத்தை நம்ம வைக்கணும். இங்கே பாருங்கள், நான் வந்து ஒரு இடியாப்ப பிளேட் வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட குக்கர் பிளேட் பேஸ் பிளேட் இருந்ததுன்னா அதை கூட நம்ம வைக்கலாம். அதை வச்சு நீங்கள் மேலே இந்த பாத்திரத்தை வச்சுருங்க. 30 minutes to 35 minutes வந்து நீங்கள் ரொம்ப லோ ஃப்ளேமில் மூடி போட்டு வச்சுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு குச்சியால் இதை குத்தி பாருங்கள், ஒட்டுதான்னு பாருங்கள். இப்போ ஒட்டலை, அப்படின்னா வெந்திருக்குன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி போட்டிங்க அப்படின்னா அழகாக அந்த கேக் வந்து வந்துடும். இங்கே பாருங்கள், ரொம்ப அழகாக வந்துருச்சு. அவ்வளோதாங்க கேக் செய்கிறது. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கேக்கு. இதில் வந்து நம்ம எந்த ஒரு கெமிக்கல் அடிட்டிவ்ஸோ இல்லை ஏதோ வெள்ளை சர்க்கரையோ அப்படியெல்லாம் நம்ம எதுவுமே சேர்க்கல. ரொம்ப அழகான ஒரு ராகி கேக்கு. ரொம்ப சாஃப்டாகவும் வந்திருக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி இது ரொம்ப சாஃப்ட் இல்லை அப்படின்னலாம் நினைக்க வேண்டாம். நல்லா சாஃப்டாகவே வரும். இந்த மாதிரியான ஹெல்த்தியான ஒரு கேக்கை வந்து நீங்கள் எப்போவுமே செஞ்சு சாப்பிடுங்க. உங்கள் வீட்டில் எந்த ஒரு ஃபங்க்ஷன்னாலும் நீங்கள் பாருங்கள், எடுத்து காமிக்கிற ஒரு போர்ஷன் ஆஃப் கேக்கு உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். எந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். பார்த்திங்களா? ஏன்னா நம்ம இங்கே வந்து இந்த சாஃப்ட்னஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள்.